ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வரும் ஜூன் 15ஆம் தேதி தொடங்கி 4 நாள் அரசுமுறை பயணமாக கனடா, சைப்ரஸ் மற்றும் குரேஷியா உள்ளிட்ட முக்கிய நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி செல்ல உள்ளார். கனடா பிரதமர் மார்க் கார்னே அழைப்பின் பேரில் கனடாவின் கனனாஸ்கிஸில் ஜூன் 16 மற்றும் 17இல் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி கனடா செல்கிறார். தொடர்ந்து 6வது முறையாக பிரதமர் மோடி G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். G7 உச்சி மாநாட்டின் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்ட பல்வேறு உலக தலைவர்களுடன் இருதரப்பு சந்திப்புகள் நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடவுலிஸ் அழைப்பின் பேரில் சைப்ரஸில் உள்ள லிமோசோலில் வரும் ஜூன் 15 மற்றும் ஜூன் 16ஆம் தேதிகளில் சைப்ரஸின் அதிபர் மற்றும் தொழில் அதிபர்களை பிரதமர் மோடி சந்தித்து பேச உள்ளார். கடந்த 20 ஆண்டுகளில் ஒரு இந்திய பிரதமர் சைப்ரஸ் செல்வது இதுவே முதல் முறையாகும். கனடாவில் நடக்கும் G7 பயணத்தை முடித்துக்கொண்டு குரேஷியா பிரதமர் ஆண்ட்ரேஜ் பிளவுன்கோவிக் அழைப்பின் பேரில் வரும் ஜூன் 18ஆம் தேதி பிரதமர் மோடி குரேஷியா செல்ல உள்ளார். ஒரு இந்திய பிரதமர் குரேஷியா செல்வது இதுவே முதல் முறையாகும். குரேஷிய பிரதமருடன் இரு நாட்டு உறவுகளை பலப்படுத்துவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வரும் ஜூன் 15ஆம் தேதி தொடங்கி 4 நாள் அரசுமுறை பயணமாக கனடா, சைப்ரஸ் மற்றும் குரேஷியா உள்ளிட்ட முக்கிய நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி செல்ல உள்ளார். கனடா பிரதமர் மார்க் கார்னே அழைப்பின் பேரில் கனடாவில் கனனாஸ்கிஸில் ஜூன் 16 மற்றும் 17இல் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி கனடா செல்கிறார். தொடர்ந்து 6வது முறையாக பிரதமர் மோடி G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். G7 உச்சி மாநாட்டின் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்ட பல்வேறு உலக தலைவர்களுடன் இருதரப்பு சந்திப்புகள் நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சைப்ரஸ் அதிபர் நிக்கோலஸ் கிறிஸ்டோடவுலிஸ் அழைப்பின் பேரில் சைப்ரஸில் உள்ள லிமோசோலில் வரும் ஜூன் 15 மற்றும் ஜூன் 16 ஆகிய தேதிகளில் சைப்ரஸின் அதிபர் மற்றும் தொழில் அதிபர்களை பிரதமர் மோடி சந்தித்து பேச உள்ளார். கடந்த 20 ஆண்டுகளில் ஒரு இந்திய பிரதமர் சைப்ரஸ் செல்வது இதுவே முதல் முறையாகும். கனடாவில் நடக்கும் G7 பயணத்தை முடித்துக்கொண்டு குரேஷியா பிரதமர் ஆண்ட்ரேஜ் பிளவுன்கோவிக் அழைப்பின் பேரில் வரும் ஜூன் 18ஆம் தேதி பிரதமர் மோடி குரேஷியா செல்ல உள்ளார். ஒரு இந்திய பிரதமர் குரேஷியா செல்வது இதுவே முதல் முறையாகும். குரேஷிய பிரதமருடன் இரு நாட்டு உறவுகளை பலப்படுத்துவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். அண்மை செய்தி. வரும் ஜூன் 15ஆம் தேதி தொடங்கி 4 நாள் அரசுமுறை பயணமாக கனடா, சைப்ரஸ் மற்றும் குரேஷியா உள்ளிட்ட முக்கிய நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி செல்ல உள்ளார். கனடா பிரதமர் மார்க் கார்னே அழைப்பின் பேரில் கனடாவின் கனனாஸ்கிஸில் ஜூன் 16 மற்றும் 17இல் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி கனடா செல்கிறார். தொடர்ந்து 6வது முறையாக பிரதமர் மோடி G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். G7 உச்சி மாநாட்டின் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்ட பல்வேறு உலக தலைவர்களுடன் இரு தரப்பு சந்திப்புகள் நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடவுலிஸ் அழைப்பின் பேரில் சைப்ரஸில் உள்ள லிமோசோலில் வரும் ஜூன் 15 மற்றும் ஜூன் 16 ஆகிய தேதிகளில் சைப்ரஸின் அதிபர் மற்றும் தொழில் அதிபர்களை பிரதமர் மோடி சந்தித்து பேச உள்ளார். கடந்த 20 ஆண்டுகளில் ஒரு இந்திய பிரதமர் சைப்ரஸ் செல்வது இதுவே முதல் முறையாகும். கனடாவில் நடக்கும் G7 பயணத்தை முடித்துக்கொண்டு குரேஷிய பிரதமர் ஆண்ட்ரேஜ் பிளவுன்கோவிக் அழைப்பின் பேரில் வரும் ஜூன் 18ஆம் தேதி பிரதமர் மோடி குரேஷியா செல்ல உள்ளார். ஒரு இந்திய பிரதமர் குரேஷியா செல்வது இதுவே முதல் முறையாகும். குரேஷிய பிரதமருடன் இரு நாட்டு உறவுகளை பலப்படுத்துவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார்.